அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீமா தக்பீரா மக்பீரா வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி தக்கின்னி மின்ஹுமா நஸீது வ அல்லிம்னி மின்ஹுமா ஜஹில்து. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இன்னி மய்யித்துன் வ இன்னக ஹய்யுன் யா ரப்பி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஷாபான் மாதத்தின் கடைசி ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாத கடைசியில சஹாபாக்கு மத்தியில குதுபா செஞ்சாங்க. ஷாபான் இப்போ எப்படி நம்ம ஷாபான் கடைசி ஜும்மால இருக்கிறோமோ அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாத கடைசியில எல்லா சஹாபாக்களுக்கும் உபதேசம் செய்கிறாங்க. ஐயுஹன்னாஸ் கத அல்லலக்கும் ஷஹ்ருல் அதீம். மக்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாசம் வர இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செஞ்சாங்க. இந்த வார்த்தையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருன் அதீம் அப்படின்னு சொல்றாங்க. அலீமுன்னு சொன்னா அரபியில மகத்தான, மேன்மை மிக்க, கண்ணியமான, உயர்ந்த, சிறப்பான அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த எல்லா அர்த்தத்துக்கும் தலைமை எதுன்னு சொன்னா அதீமு தான். அலீம்ன்றது மிகப்பெரிய வார்த்தை. தமிழ் அதுக்கு அர்த்தம் கிடையாது, அவ்வளோ பெரிய அர்த்தம். அலீம்ன்றது கண்ணியம், மேன்மை, சிறப்பு, அது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு தான் அலீமுன்னு சொல்லுவாங்க. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னக லஅலா குலுகின் அலீம், நாயகமே ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றா, நாயகமே நீங்க சிறந்த அலீமான குணத்துல இருக்கீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அலீம்னு சொன்னா குணத்துக்கெல்லாம் தலைமையான குணத்துக்கு பேர் அலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபில அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஹசன் சொன்னாலும் நல்லதுதான், ஷரீஃபு அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அலீமுன்னு சொல்றான். அலீமுன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, அது ஈடு இணை இல்லை என்பதுக்கு குறிக்கிறதுக்கு பேர் தான் அலீமுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஹ்ருல் அலீம் ரமலான் மாதத்துக்கு ஸல்லல்லாஹு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா, ரமலான் மாதம் ஏனைய 11 மாதங்களை விட சிறந்த மாசம் என்பதை விளங்குறதுக்காக தான் ஷஹ்ருல் அலீம், உங்களுக்கு ஒரு அலீமான, ஒரு மகத்துவமான, ஒரு கண்ணியமிக்க, ஒரு சிறப்பான, ஒரு அந்தஸ்துள்ள ஒரு மாதம் உங்கள்கிட்ட வர இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்துக்கும் அந்த மாதம் வர்றதுக்கு முன்பாகி அதோட சிறப்பெல்லாம் சொன்னதில்லை. ஒரு மாசம் வருதுன்னா அதோடைய சிறப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்ததும் கிடையாது. ஆனா ரமலான் மட்டும் அந்த மாசம் எப்படி வரும், எப்போ வரும்னு எதிர்பார்த்து அந்த மாசத்துக்கு முன்கூட்டியே அதோட சிறப்பெல்லாம் சஹாபாக்கள் சொல்லி இருந்தாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாசம்தான் இந்த ரமலான் மாசம். ரமலான் மாசம் ஒருத்தர் கிடைச்சுன்னு சொன்னா அதை விட பாக்கியம் கிடையாது. ஒன்றும் இல்லை, அந்த ரமலான் மாதத்துல ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைச்சுன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. ஒரு இரவுல நீங்க நின்று வணங்குறீங்கன்னு சொன்னா 1000 மாதங்கள் நம்ம வழங்குறதை விட சிறந்தது. 1000 மாதம் சொன்னா புரியுற மாதிரி சொன்னா 83 வருஷத்துக்கு மேல அமல் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் தஆலா 83 வருஷமும் அல்லாஹ் சொல்லல, அதுக்கு மேல இன்னும் எவ்வளவு அல்லாஹ் கொடுக்குறான் அது அல்லாஹ் கையில தான் இருக்குது. அந்த 83 வருஷத்துக்கு மேல நீ நின்று வணங்கினா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த ஒரு இரவுல லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்கினா அவ்வளவு நன்மை அல்லாஹ் தஆலா என்பதாக சொல்றாங்க. தோராயமா ஒருத்தருக்கு
ஒரு 10 லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சுன்னு சொன்னா 830, அதாவது அவ்வளவு வருஷம் வணங்கின நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். அந்த அளவுக்கு லைலத்துல் கத்ர் இரவு ஒரு சிறப்பான அந்த சிறப்பான ஒரு இரவு அல்லாஹ் தாலா இந்த ரமதான் மாதத்துல வச்சிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தாலா ரமதான் மாதத்தை கண்ணியமிக்க மாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் ரமதான் மாதத்துக்கு அல்லாஹ் தாலா நமக்கு நீண்ட வயசு தரான் அப்படின்னு சொன்னா அந்த வயசோட சேர்ந்து நல்ல அமலும் இருக்கிறோம். ஒருத்தட்ட ஒரு இமாம்கிட்ட கேட்டா உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டா அவர் லாபத்துல தான் போகுது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன வஸாபீன், என்னோட உம்மத்துக்கு பெரும்பாலான வயசு என்னன்னு சொன்னா 60க்கு 70க்கு மத்தியில தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அவர் அந்த இமாமோட வயசு 72 வயசு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு லாபத்துல ஓடுது, அதாவது 70 தாண்டி போகுது, லாபம் தான் எனக்கு என்பதாக அந்த இமாம் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா அல்லாஹ் தஆலா நீண்ட வயசை கொடுத்தான்னு சொன்னா அதுக்குரிய அமலும் இருக்கும். அதுதான் சரி. இப்ப சில வாதி சொல்றாங்க மன்கான உமுருஹு வஹஸன அமலுஹு, யாருக்கு அல்லாஹ் நீண்ட வயசை கொடுத்திருக்கானோ அவர் அமலும் நல்ல அமலா செஞ்சாதான் அந்த வயசுக்கு மரியாதை, அந்த வயதுக்குரிய அர்த்தம் விளங்கும் என்பதாக சில சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றானா, நரைத்த முடி வைத்திருப்பவர்கள், அதாவது முடி நரைச்சி போச்சு இருக்கு இல்லையா, அவங்களை தண்டிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன்னு அல்லாஹ் சொல்றான். முடி நரைச்சி போச்சு, தாடி நரைச்சி போச்சு, ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, அந்த வயதான தண்டிப்பதுக்கு நான் வெக்கப்படுறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக சில சொல்றாங்க. அல்லாவே வெக்கப்படும் போது நம்ம முடி நரைச்சி போய் வயசான காலத்தில் நம்ம அமல் செய்யலாம் சொன்னா நம்ம வெக்கப்பட தேவையில்லை. அல்லாஹ் நம்ம இவ்வளவு வயசை கொடுத்துருக்கிறான், நமக்கு நல்ல கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான், அப்படி இருந்து நம்ம அமல் செய்யணும் சொன்னா நம்ம வெக்கப்படலாம். அல்லாஹ் தஆலா கொடுத்த வயசை பிரயோஜனமா கழிக்கலாம். வயது முக்கியம் இல்ல, நீண்ட காலம் வாழ்றது முக்கியம் இல்ல, அந்த நீண்ட கால வாழ்க்கையில எவ்வளவு அமல் செஞ்சீங்க, எத்தனை நோன்பு வச்சீங்க என்பதுதான் முக்கியம். அதுதான் ஸல்லல்லாஹு சொல்ல வர்றாங்க. ஒவ்வொரு அமலையும் அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொருத்தரை அறிமுகப்படுத்தும் போது அவருடைய நல்ல குணத்தை சொல்லுவாங்க. உதாரணமாக இவர் யாரும் கேட்ட இவர் கறிக்கல்ல இருக்காருங்க, இவர் கறி வெட்டுவாருங்க, இவர் இங்க கடை வச்சிட்டு இருக்காரு, இவரோட பையன், இவருக்கு இத்தனை குழந்தை, இவரோட மனைவி இது அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ரமலான் அறிமுகப்படுத்தும் போது 4 விஷயங்களை கொண்டு அறிமுகப்படுத்துறான். ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும் சொன்னா அவர் அட்ரஸ் சொல்லணும், அவர் யாரோட பையன், அவர் எங்க இருக்கிறாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, அவர் என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு சொல்லி அறிமுகப்படுத்துற மாதிரி அல்லாஹ் ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு 4 விஷயங்களை கொண்டு அறிமுகப்படுத்துறான். ரமலான் அப்படின்னு என்ன சொன்னா 4 விஷயங்கள், அதெல்லாம் நிறைய இருக்குது ரமலான் மாதத்துல. குறிப்பா சொன்னா மற்ற அமல்கள்ல நீங்க 50% நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா முன்முறமா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த 4 அமல்ல 100% 4 அமல ரமலான் மாதத்தை செய்யணும் என்பதை அல்லாஹ் சொல்ல வரான். ஒரு 3 ஆயத்துல சூரத்துல் பக்ரால 3 ஆயத்துல அல்லாஹ் சொல்ல வரான் 4 விஷயங்கள். ரமலான் அப்படின்னா என்னன்னு சொன்னா அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான், அறிமுகப்படுத்துறான். ரமலான் என்ன சொன்னா முதல்ல அல்லாஹ் சொல்றான் வமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் ரமலான் மாதத்தை அடைஞ்சிட்டீங்களோ, ரமலான் மாதத்துல அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்துட்டான், ரமலான் மாதத்தை நீங்க உள்ள போனீங்கன்னு சொன்னா ஃபல்யஸ்முஹு, அவர் நோன்பு நோக்கட்டும். இது முதல் இன்ட்ரோடக்ஷன். ரமலான் மாதம் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா நீங்க நோன்பு வச்சு ஆகணும், இது அல்லாஹ் சொல்றான். 2வது ஷஹ்ரு ரமலான், அந்த ரமலான் மாசம் வந்துருச்சு. அல்லது அது எப்படி படுத்துனா அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் குர்ஆனை இறக்கனா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே 2வது விஷயம் ரமலான் அறிமுகப்படுத்த முதல்ல நோன்பு வைங்கன்னு சொல்றான், 2வது குர்ஆன் ஓதுங்க சொல்றான், 3வது வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்கிட்ட நீங்க துஆ கேளுங்க, கேட்கறத நான் கொடுக்குறேன், கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு கரீப், உங்களுக்கு சமீபத்துல பக்கத்திலே தான் இருக்கிறேன், நீங்க என்கிட்ட கேளுங்க, என்ன வேண்டுமானாலும் கேளுங்க, எதை வேண்டுமானாலும் கேளுங்க, ஹலாலா கேளுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கான். மனிதன் பக்கம் தேவையாகாம முழுக்க அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சு கேளுங்க, அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது 3வது. ரமலான துஆவை கொண்டு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். 4வது வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், ரமலான் மாதத்தை அடைஞ்சு சொன்னா நீங்க ஈத்திகாஃப் இருங்க என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈத்திகாஃப் சொன்னா கடைசி 10 நாள் மட்டும் ஈத்திகாஃப் கிடையாது, அதிகமா பள்ளிவாசல் தொடர்பு வச்சுங்க, அதிகமா பள்ளிவாசல மற்ற மாதங்கள்ல பள்ளிவாசல் வந்து போய் நீங்க சொன்னா கூடுதல் நேரமா பள்ளிவாசல் இருங்க, திக்ர் செய்யுங்க, துஆ ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த 4 விஷயங்கள் ரமலான் இன்ட்ரோடக்ஷன் அல்லாஹ் கொடுக்குறான். ரமலான் சொன்னா நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுது, அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்து, பள்ளிவாசலே தங்கி இருக்குது, இதுக்கு பேர் தான் ரமலான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல ரமலானுக்கு அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். முதல்ல அல்லாஹ் நோன்பு சொல்றான். நோன்பு எப்படிப்பட்டது சொன்னா எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலி சொல்லிட்டான். லா மிஸ்லா, நோன்புக்கு கூலியே கிடையாதான், அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பொருளுக்கு இது விலைங்க, இந்த விலை கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிடலாம், 100 ரூபாய் கொடுத்தா செல்போன் ஈஸி பண்ணிடலாம். 100 ரூபாய்க்கு இந்த அமல், இந்த 100 ரூபாய் கெப்பாசிட்டி இவ்வளவு பொருள் கிடைக்க நமக்கு தெரியும். ஆனா நோன்புக்கு அதுக்குடைய கெப்பாசிட்டி, அதுக்கு அளவு, அதுக்குடைய நன்மையே கிடையாதா, அதுக்கு அளவே இல்லை, அதுக்கு ஒரு எல்லை இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர்க்களத்துக்கு கலந்துக்க வேண்டிய ஸல்லல்லாஹு வந்து கேட்கிறாங்க, நாயகமே நான் போர்க்களத்துக்கு போறேன்,
போய் அங்கேயே ஷஹீதாகணும், துவா செய்யுங்க என்பதாக சொல்றாங்க அபு உமாமா. சலாசம் சொல்றாங்க, யா அல்லாஹ் இவர் சலாமத்தா போர்க்களத்துக்கு கூட்டு போ, திரும்ப வீட்டுக்கு சலாமத்தா கூட்டு வந்துரு என்பதாக சொல்றாங்க. அவர் ஷஹீத கேட்கிறாரு, ஆனா சலாசன் ஹயாத்தா திரும்பி வாங்க துவா செய்யறாங்க. திரும்ப கேட்கிறார் 3 தடவை சலாசன் கேட்கிற, நாயகமே நான் போர்க்களத்துக்கு போற வரும்போது ஷஹீதாயிலும் திரும்ப வரக்கூடாது, அந்த போர்க்களத்தையே ஷஹீதாயிடலும், அல்லாஹ் கிட்ட போயிடலும், ஷஹீதுக்கு எனக்கு துவா செய்யுங்க என்பதாக சலாசன்ட்ட அபு உமாமா ரலியல்லாஹு கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவையும் யா அல்லாஹ் இவருக்கு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா திரும்ப ஊருக்கு வந்தோம் என்பதாக துவா செய்யறாங்க. அப்ப அபூ உமர் ரலியல்லாஹு புரிஞ்சு போச்சு, சஹாபாக்கள் இயற்கையிலே நுண்ணறிவு படைச்சவங்க. நாயகமே அப்ப அல்லாஹ் தஆலா நான் உலகத்துல வாழதான் ஆசைப்படுறான், அதனாலதான் ஷஹீதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் வாழ்ற ஆசைதான், ஆனா அதுக்குரிய அமல சொல்லுங்க என்பதாக ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. நம்ம ஷஹீதாக ஆசைப்படுற நாயுமே, ஆனா நீங்க வாழ சொல்றீங்க, வாழன்னு சொன்னா என்ன அமல் செய்யணும், நல்ல அமல சொல்லுங்க என்பதை கேட்கும் போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலைக்கும் பி ஸௌம், நீங்க நோன்பு வைங்க, அதிகமா நோன்பு வைங்க, லா மிஸ்ல வல ஹத்தலா, அந்த நோன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை, அதுக்கு எல்லையே கிடையாது, நோன்பு வைங்க என்பதாக சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு தான் இந்த நோன்புக்கு இருக்குது. ஷஹீதாகதை விட நீங்க உயிரோட வாழுங்க, நோம்போட வாழுங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்கன்னு சொன்னா, அந்த நோன்புக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் மகத்துவத்தை, கண்ணியத்தை, மேன்மையை எல்லாம் வச்சிருக்கான். நம்ம காலத்துல நோன்பு பத்தி மற்ற மாதம் எப்படி போதோ அதே மாதிரிதான் நோன்பு மாசமும். நோன்புனா என்ன, ரமதான் வருது போகுது அவ்வளவுதான், அதுக்கு எந்த மாற்றமும் நம்ம செய்யறது கிடையாது. ஒரு விருந்தாளி வராங்கன்னு சொன்னா அந்த விருந்தாளிக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம். ஒரு பையன் ஹாஸ்டல் இருந்து வரான், இல்ல மகன் வெளிநாட்டு வேலை இருந்து வராரு, அவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, அங்க என்னப்பா கிடைக்காது, உனக்கு வேணும் சொல்லுப்பா நான் செஞ்சு தரேன், உனக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லு செஞ்சு தரேன்னு விருந்தாளியை கவனிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் நோன்பு நமக்கு விருந்தாளியார் அந்த மாசம் நம்மகிட்ட வருது, அதுக்குரிய மரியாதை கண்ணியமா கொடுத்தோம்னு சொன்னா, நோன்பு நம்ம விட்டு போகும்போது, சவால் மாதம் நம்ம விட்டு போகும்போது நம்முடைய எல்லா பாவத்தையும் அழிச்சிட்டு போயிடும். சவுமுன்னா அதுக்கு கரிக்குதல் பெயர், அதுக்கு பேரு கரிக்குதல். என்னத்த கரிக்கன்னு சொன்னா பாவத்தை கரிச்சிருமா. ரமதான் மாதம் உள்ள என்டர் ஆகும் போது பாவத்தோட என்டர் ஆகும், வெளியில போகும்போது நம்மள்ட்ட உள்ள எல்லா பாவத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம எல்லா பாவத்தையும் வாரி எடுத்துட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் சவும், நோன்பு என்பதாக அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட நோன்பு வரும்போது நம்ம அதுக்கு கண்ணியம் கொடுத்து நம்மளுடைய அமல்களை மாத்திக்கிட்டு அதிகமான நல்ல அமல் செய்யணும். கெட்ட அமலுக்கு பக்கம் தலை வச்சு கூட படுக்காம, கெட்டது பக்கம் போகாம அதிகமா அல்லாட்ட துவா செய்யுங்க, அதிகமா அல்லாஹ் பக்கம் நெருங்குங்க. இதுதான் ரமதானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், கண்ணியம். மற்ற அமலுக்கு எல்லாம் கூலி இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தொழுதா சொர்க்கம் கிடைக்கும், ஈத்திகாஃப் வைங்க, ஈத்திகாஃப் எடுத்தா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரான், இனிமேல் ஜக்காத்து கொடுங்க, அல்லாஹ் உங்களுடைய போட்டு செலவத்தை அதிகப்படுத்துறான். இந்த மாதிரி எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலியை சொல்லிட்டான். ஆனா நோம்புக்கு மட்டும் கூலியை சொல்லல. லா ஜஸா, அதுக்கு ஒரு நோம்புக்கு கூலியே இல்லை. யார் நோம்பு வைக்கிறீங்களோ அது கூலி. நான் சொன்னா வா அஜிசுலஹு, நானே கூலி ஆயிடுறேன். ரமலான் வருது சொன்னா ரமலான் வரல, ரஹ்மான் நம்மள்கிட்ட வரான்னு அர்த்தம், அல்லாஹ் நம்ம கிட்ட வரான்னு அர்த்தம். நோம்புக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நோம்புக்கு கூலி அல்லாஹ் வர இருக்கல, எல்லா அமலுக்கும் கூலி இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டான். குர்பானிக்கு என்ன கூலி, குறைஞ்சபட்சம் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆட்டோடைய ரோமத்தை காமிச்சு அந்த ரோமத்துடைய அளவு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடான், அது குர்பானிக்க சொல்றான். ஹஜ்ஜி செஞ்ச நன்மை, அன்று பிறந்த பாகன் போல ஹஜ்ஜில இருந்து திரும்பி வரும்போது சுத்தமாயிராரு. இப்படி எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலி சொல்லிட்டான். ஆனா நோம்புக்கு மட்டும் அல்லாஹ் கூலியை சொல்லல. இதுக்கு என்ன கூலி, கூலியே கிடையாது, நானே கூலி என்பதை அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு சிறப்பு தான் நோன்புக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்லும் போதே தொழுங்க நோன்பு வைங்க, தொழுங்க ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்னு சொல்றான். ஏன் செய்யறோம் தெரியாது, எதுக்குங்க ஹஜ்ஜி செய்யறோம் தெரியாது, ஏன் தொழுகிறோம் தெரியாது. சும்மா வேணா சொல்லிக்கலாம், தொழுதா அல்லாஹ்ட்ட கிடைக்கும், அல்லாஹ் நெருக்கம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு அசல் நோக்கம் கிடையாது. தொழுதா இது கிடைக்கும், ஜக்காத்து கொடுத்தா இது கிடைக்கும், ஹஜ்ஜி செஞ்சு கிடைக்கும் கிடையாது. ஆனா அல்லாஹ் ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் இது செஞ்சா இது கிடைக்கும் நான் சொல்லியிருக்கான்னு சொன்னா ஒரு அமல் தான். அது என்னன்னு சொன்னா நோன்பு. நோன்பு வைங்க, அலைக்கும் சௌம், நீங்க நோன்பு வைங்க. ஏன் நோன்பு வைங்க, லா அல்லக்கும் தத்தக்கூன், நீங்க பயபக்தியாளர் ஆயிடலாம். நோன்புக்கு மட்டும் அல்லாஹ், நோன்பு வச்சா இது கிடைக்கும், நோன்புக்கு மட்டும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மற்ற அமலுக்கெல்லாம் செய்யறதுக்கு தக்குவா வேணும், ஹஜ்ஜி செய்யறதுக்கு தக்குவா வேணும், பயபக்தி இருந்தாலும் ஹஜ்ஜி செய்ய முடியும். ஏன்னா ஏனதான் சும்மா போயிட்டு வந்தா ஹஜ்ஜா ஆகாது. தொழுகன்னு சொன்னா பயபக்தியோட தக்குவாவோட தொழுகலாம், அதுதான் தொழுகை. ஒண்ணுமே தெரியாம சும்மா தக்பீர் கிட்ட அல்லாஹ் தொழுதை விட தெரிஞ்சு தக்குவாவோட தொழுதுன்னு சொன்னா 2 ரக்காத் தொழுவது 1000 ரக்காத் தெரியாம தொழுவதை விட 2 ரக்காத் தெரிஞ்சு தொழுவது நன்மை அதிகம். இப்படி எல்லா நன்மைக்கும் தக்குவா வேணும், இறையச்சம் வேணும், பயபக்தி வேணும். ஆனா நோன்பு இந்த தக்குவா எங்க கிடைக்கும் தெரியுமா?
மற்ற அமலுக்குலாம் அல்ல தக்குவாவின்னு சொல்லிட்டு இந்த தக்குவா எங்க கிடைக்கும் சொன்னா அல்லாஹ் சொல்றா நோம்புல கிடைக்கும். இல்ல அல்லக்கும் தத்தக்கும் நோம்பு வைங்க, அந்த தக்குவாவை நான் கொடுக்குறேன். மற்ற அமலுக்கு எல்லாம் தக்குவா வேணும், ஆனா தக்குவா உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க நோம்பு வைக்கலாம். அந்த பயபக்தி அல்லாவுடைய அச்சம் எப்போ வரும்னு சொன்னா நோம்பு வச்சாதான் வரும். எனவே நோம்பை கடைபிடிங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக நோம்புல அப்படிப்பட்ட சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கலாம். எல்லா இபாதத்துக்கும் தக்குவா வேணும். அந்த தக்குவாவுடைய பிறப்பிடமே எங்கன்னு சொன்னா நோம்புதான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இத்தக்கில் மஹாரிப, ஏன் நோம்புக்கு அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்னு சொன்னா மற்ற அமல் எல்லாம் செய்யறது, மற்ற அமல்லாம் செய்யணும். தொழுகலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தபீர் கட்டலாம், ருக்கு போகலாம், சஜிதா போகலாம், இத்திஹாத்துல உட்காரலாம், இது செய்யறது. ஹஜ்ஜி என்ன செய்யலாம்? ஹஜ்ஜி தவாப் செய்யலாம், சைத்தான் கல்யாணம் எடுக்கலாம், முடி இது பண்ணலாம், குர்பானி கொடு, இது ஹஜ்ஜி. எல்லா அமலும் செய்யறதுக்கு பேர் தான் எல்லாத்துக்கும் அமல். ஆனா நோம்பு எல்லாத்தையுமே நோம்பு கொஞ்சம் வித்தியாசமா விடுறதுக்கு பேர் தான் நோம்பு. மத்த இபாதத்துக்கெல்லாம் செய்யறதுக்கு பேரு இபாதத்து நோம்பு. மத்த எல்லா இபாதத்துக்கும் செய்யணும். ஆனா நோம்புக்கு என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் விடணும். இதுதான் நோம்பு. என்னத்தை விடலாம்? குடிக்கிறத விடலாம், சாப்பிட விடலாம். ஹலாலான மனைவி இருந்தா மனைவிகிட்ட நெருங்க கூடாது. எவ்வளவு பிடிச்ச சாப்பாடு முன்னாடி இருக்குது, ஹலாலான சாப்பாடு தான், ஆனா இது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏன்னா அல்லா விட சொல்லிட்டான். நோம்புன்னு சொன்னா எல்லாத்தையும் ஹலால எல்லாத்தையும் ஹராமாக்குறதுக்கு பேர் தான் நோம்பு. ஒரு ஹராம விடுறது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 1000 ரக்காத் தொழுகிறதை விட ஒரே ஒரு பாவத்தை விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப பிடிச்சு போயிடும். எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு குர்ஆன் ஓதுறீங்க, எவ்வளவு ஜக்காத்து கொடுக்குறீங்க, எவ்வளவு ஹஜ்ஜி செய்றீங்க, அதெல்லாம் விட ஒரே ஒரு ஹராம விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்க்கு அவ்வளவு பிடிச்சு போயிடுமா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான், ஹம்ர பத்தி, சாராயம், மது பத்தி அல்லாஹ் படிப்படியா சொல்லிட்டே வரான். மது குடிக்காதீங்க, அது ரொம்ப கெட்ட விஷயம், மது குடிச்சு சொல்லிக்கு வராதீங்க, அப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது கடைசியா அல்லாஹ் சொல்லிட்டான், ரிஜுசுன் மின் அமலி ஷைத்தான், மது சைத்தானுடைய செயல்பா, மது பக்கம் நெருங்காதீங்கன்னு நல்லா சொல்லிட்டான். மது எவ்வளவு பெரிய தீமை தெரியுமா? மது பத்தி அவ்வளவு தீமை அல்லாஹ் தஆலா விலையடிச்சு காட்டுறான். அதை பத்தி பேச நேரம் கிடையாது. மது பத்தி அல்லாஹ் சொல்றான், எல்லா அமலும் செய்யறது. மது பத்தி சொல்லும் போது மது நீங்க குடிக்காதீங்க, குடிக்காம இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஹல் அன்தும் முன்தஹூன், நீங்க தவிர்ந்து இருக்கிறீங்களா, மது விட்டு தவிர்ந்து இருக்கலாம் அல்லாஹ் கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு உடனே சொல்றாங்க, நஹனு இன்தஹினா யா அல்லாஹ், நஹனு இன்தஹினா யா அல்லாஹ், நீ சொல்லிட்டு இல்லையே, இப்போ உடனே விட்டுறோம், நாங்க நீ சொல்ற உடனே கேட்க சொல்லி அந்த மது அப்படியே விட்டாங்க சஹாபாக்கள். மிக உயர்ந்த அந்தஸ்துல போறதுக்கு காரணம் இதுதான். ஹராம விட்டாங்க. எவ்வளவு அமல் செஞ்சாங்க அதெல்லாம் பார்க்கல அல்லாஹ் தஆலா. ஒரே ஒரு ஹராம், அந்த மது விட்டாங்க, பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொண்டு போயிட்டான். வரலாற்றை பதிவு செய்யறாங்க, மதீனா தெரு ஃபுல்லா மது ஆறா ஓடிச்சான். இன்னும் சஹாபாக்கள் தொண்டை குழி இந்த மதுவை அப்படியே கை விட்டு வாந்தி எடுத்தாங்க. ஒரு சொட்டுக்கும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், மது விட சொல்லிட்டான்னு சொல்லி டோட்டலா மது விட்டாங்க. ஒரு ஹராம விட்டுட்டாங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. மது ஒரு கிதாபில பதிவு செய்து 3 விஷயத்த ஒருத்தர் கூப்பிட்டு செய்ய சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு அண்ணி, ஒரு அழகான பெண்ணு, அந்த பெண்ணை உன் இஷ்டம் போல அனுபவிச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஒரு பையனை கூப்பிட்டு இந்த பையனை கொலை பண்ணு, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மது குடிச்சிடு. 3த்துல ஏதாவது ஒன்று செஞ்சாதான் அவனை விடுவே அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, அந்த பெண்ணோட ஒண்ணு சேர்ந்துரு, இல்லைன்னா அந்த பையனை கொலை பண்ணு, கத்தி கொடுத்து இந்த பையனை கொலை பண்ணு. 3வது, ஒரு கிளாஸ் சாராயம் மது வச்சு இந்த மது குடிச்சிடு. 3த்துல ஏதாவது ஒன்று செஞ்சிரு, நீ உன்னை இங்கிருந்து விட்டுற என்பதாக சொல்றாங்க ஒரு அரசர். நம்ம பாருக்கு என்ன தோணும்? ஒரு பெண் அநியாயமா பலவந்தமா போன்றது ஹராம், அது பிடிக்காது சொல்லி அந்த பெண்ணை நெருங்க மாட்டோம். 2வது, கத்தியத்து கொடுத்தது அநியாயமா ஒருத்தன் கொலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம நினைப்போம் சாராயம் தானே, சாதாரண விஷயம் தானே, பெசாம குடிச்சு நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சாராயம் அவ்வளவுதான் பண்ண போது நினைப்போம். ஆனா வரலாற்றை பதிவு செய்யறாங்க, அந்த சாராயத்தை எடுத்து குடிக்கிறாரு. மற்ற அமல், அந்த பெண்ணுக்கு பாதிப்பு, இந்த பையனுக்கு பாதிப்பு. சரி, ஒரே கிளாஸ் மது தானே, என்ன போகுதுன்னு சொல்லி எடுத்து குடிச்சிடாரு. குடிச்ச உடனே போதை தலைக்கு ஏறின உடனே அந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த பெண்ணோட ஒண்ணு சேர்றாரு. மதுவுடைய போதையில குடிச்சிட்டு ஒண்ணு சேர்றாரு. அதை பார்த்துட்டு இந்த பையனை கொலை செஞ்சிடறாரு. இவன் எங்க போய் வெளியே சொல்லிப்போம், நம்ம கண்ணிக்கு போயிடுமோ, நம்ம இஸ்ஸத்து போயிடுமோ, நம்மள ஊர் தப்பா பேசுவோம், அந்த பெண்ணு கூட ஒன்று சேர்ந்து தப்பா பேசுவோம் சொல்லி மது போதையில அந்த பெண்ணு கூட ஒன்று சேர்ந்துட்டாரு. அந்த பையனு கத்திட்டு குத்திட்டாரு. இப்ப புரியுதா? அந்த மதுதான் எல்லா பாவத்துக்கும் ஆண் இவர், அந்த மதுதான். அவ்வளவு தீமை எல்லாம் மதுல வச்சிருக்கிறான். ஒரு கிளாஸ் மது உள்ள போனனால 2 பாவத்தையும் செஞ்சுட்டான். கொலை பண்ணிருக்கலாம், ஆனா கொலை பண்ணல. மது அந்த பெண்ணோட ஒன்று சேரல. இதை விட மது சாதாரண நினைச்சு அவன் செஞ்சான். ஆனா அந்த சாதாரண விஷயம்தான் மற்ற 2 பாவத்துக்கும் வழிகேடா போயிடுச்சு. ஆக மதுல அவ்வளவு தீமை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதனாலதான் மது பக்கம் நெருங்காதீங்க என்பதாக அல்லாஹ் டோட்டலா தடுத்துட்டான். இந்த ஒரு விஷயத்தை விட்டதன் காரணமாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போயிட்டான். அதனால மது நெருங்காதீங்க. இப்ப விஷயம் நான் சொன்னா,
ஹராம விடுறது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹராம விட்டதுக்காகவே சஹாபாக்கள் அவ்வளவு அந்தஸ்து வச்சான்னு சொன்னா, ஒரு ஹலாலா நம்ம விடுறோம். ஹலாலான மனைவி பக்கம் நெருங்குறது கிடையாது. நம்ம சம்பாதிச்ச ஹலாலான சாப்பாட்டை சாப்பிடல, குடிக்கல, யாருமே பார்க்கல, குடிச்சிடலாம். ஆனா குடிக்க முடியாது. யாருமே பார்க்கல சாப்பிடலாமே 2 கப்பலாம் சாப்பிட முடியாது. இப்படி ஹராம விட்டதுக்கே சஹாபாக்கள் அல்லாஹ் உயர்த்திட்டான்னு சொன்னா, ஒரு ஹலால செய்யாம இருந்தா அல்லாஹ் நம்ம அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போவோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நோன்புக்கு லா மிஸ்லலா, நோன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதனால நோன்பு வைங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக நிறைய பேர் நோன்பு வைக்க ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க நோம்போட. உஸ்மான் ரலிலானு கடைசி காலத்துல நோன்பு வச்சு மௌத்தா போனாங்களாம். அவங்க தண்ணி கேட்கறாங்க. உஸ்மான் ரலிலானு அவங்கள வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 பேர் சுத்தி வீட்டை சுத்தி முட்டுக்கிட்டாங்க. உஸ்மான் ரலிலானு ஆட்சி காலத்துல உஸ்மான வெளியில விடல, உஸ்மான சுத்தி வளைச்சிட்டாங்க. உஸ்மான் ரலிலானு அவங்க தண்ணி கேட்கறாங்க. அவங்க மனைவி நாயிலா தண்ணி கொண்டு வரதுக்குள்ள தூங்கிட்டாங்க. திரும்ப எழுப்பி தண்ணிக்கு கொடுக்கறாங்க. அப்ப சொல்றாங்களா, எனக்கு தண்ணி வேணாம். தூங்கும் போது என் கனவுல சல்லாசம் வந்தாங்க, உஸ்மான் நீ இன்று நோன்பு வச்சுக்க, நான் நோன்பு இஃப்தார் என்கிட்ட வந்து துறப்பேன் என்பதாக சொன்னாங்க. அதனால நோன்பு வச்சுக்கன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் சொன்னா, நீங்க இப்ப ஷஹீதாக போறீங்க, மௌத்தா போயிடுங்க, மௌத்தா போகும்போது நோம்போட மௌத்தா போயிங்க, நோன்பு துறக்க என்கிட்ட வரீங்க என்பதாக சல்லாசம் சொன்னதுக்காக வேண்டி தண்ணி குடிக்காம ரத்த வெள்ளத்துல மௌத்தா போனாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அவ்வளவு நோன்புக்கு நஃபீஸத்துல் மிஸ்ரியா மிகப்பெரிய தாபியங்கள். அவங்க கடைசி காலத்துல ரொம்ப தாகத்துல இருக்கிறாங்க. தண்ணி குடிக்க முயற்சி செய்யறாங்க. பிள்ளைங்களும் கூட இருக்கணும் செஞ்சு தண்ணி குடிக்கவே இல்லை, நோன்பு வச்சிருக்கிறாங்க. வற்புறுத்தி குடிக்க சொல்றாங்க. உயிர் போற டைம்ல தண்ணி குடிங்க சொல்றாங்க. அப்போ அந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் 30 வருஷமா இந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருந்தேன். 30 வருஷமா நான் நோம்போட மௌத்தா போன சொல்லி காத்திருந்தேன். என்ன நோன்பு திறக்க முயற்சிக்கிறேன்னு சொல்லி தண்ணி குடிக்காம நோம்போட வஃபாத்தானாங்க நஃபீஸத்துல் மிஸ்ரியா. அவ்வளவு நோன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்கள் எல்லாம், அந்த சஹாபாக்கள் முன்னோர்கள் எல்லாம். ஆக இது முதல் விஷயம் நோன்பு. 2வது குர்ஆன். குர்ஆன் அதிகமா ஓதுறோம். சில பேர் குர்ஆனை தொடர்றதே கிடையாது. குர்ஆனை பரக்கத்துக்காக வச்சிருக்காங்க. முந்தைய காலத்துல குர்ஆனை போட்டி போட்டு ஓதுவாங்க. ஒரு ரமலான்ல 2 குர்ஆன் 3 குர்ஆன் முடிச்சவங்களா இருக்கிறாங்க. இப்ப நோன்பு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்ப எல்லாமே டெக்னிஷியன் மிஷின் காலம் ஆயிடுச்சு. பெண்கள் ஆண்களா இருக்கட்டும் எல்லா வேலையும் சிங்கிள் டேக்ல. நம்ம 10 ஆள் செய்யற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சு போடுச்சு, ஒரு லேப்டாப் செஞ்சிருது. வேலையும் சுலபமாச்சு. ஆனா குர்ஆன் ஓதுறது குறைஞ்சி போச்சு. ஆக நோன்பு குர்ஆன் அதிகமா ஓதுங்க. 3வது துவா அதிகமா செய்யுங்க. சிலாச சொல்றாங்க ரமலான் மாதத்துல 4 துவா பிரத்யேகமா அதிகமா செய்ய சொல்லியிருக்காங்க. 1வது லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் அதிகமா ஓதுங்க. 2வது அஸ்தோஃபில்லா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. 3வது சொர்க்கத்தை கேளுங்க. 4வது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க என்பதாக சொல்றாங்க. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்ஸலுக்கல் ஜன்னா அஊது பிக்க மினன் நார். சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை பாதுகாப்பு தேடுங்க, லா இலாஹ கலிமா அதிகமா ஓதுங்க, அஸ்தோஃபில்லா திக்ர் அதிகமா செய்யுங்க. இந்த 4 அதிகமா செய்ய சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ரமலான் மாதத்துல அதிகமா இந்த 4 திக்ர் செய்யுங்க. கிடைச்சா ஏத்திகாஃப் பள்ளிவாசலோட தொடர்பு அதிகமா வச்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. 4 அமலும் கடைபிடிச்சு வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் தந்திருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.